டாஸ்மாக் வழக்குகள்னு மொத்தம் 41 வழக்குகள். அந்த 41 வழக்குல 30 வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள். ஆமா தானே? யார் போட்டது? இல்ல அந்த 41 வழக்குகள் 30 வழக்குகளுமே வந்து அந்த ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகள், தவறுகள். வழக்கு போட்டது யார்? அரசாங்கம் தான். எந்த அரசாங்கம்? அன்றைக்கு இருந்த அரசாங்கம் தானே போட்டிருக்கு. ஆமா. ஆ. அதிமுக அரசாங்கம். அப்படி சொல்லுங்க. சரி. நாங்கள் அதுல நீங்க வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த தம்பிகளை எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றீங்கல்ல. ம். இந்த 30 வழக்குகளும் அதுல உள்ளடங்கும்ல. அதுவுமே அந்த ஆமா குற்றத்தையும் சார். விசாரிக்கணும்ல. ஆமா சார். மொத்தமா இருக்கிற 41 வழக்கும் சேர்த்து தானே வர்றேன்னு ஆமா, சொல்றாங்க. அதுவும் ஆமா, சேர்ந்து தான் வருது. ஆமா, வழக்க போட்டது நாங்க தான். ஆ, எங்க கவர்மெண்ட் தான். ஆமா. சரிதானே? ம், அதை முதல்ல ஏத்துக்கிறோம். ம். இப்ப இதுல திமுகக்கு என்ன பிரச்சனை? இல்ல. இதுல எங்க நாங்க போய் யார்கிட்ட போய் சரணாகதி ஆயிட்டோன்றீங்க, சரண்டர் ஆயிட்டேன்றீங்க, நாங்க தப்பிக்க போயிட்டோன்றீங்க அப்படின்னு உங்கள இப்ப கேள்வி மொத்தம் எழுப்புறாங்க. 41 வழக்கு. ஆமா. அவர் சொல்லுவதே. அந்த உங்கள காப்பாத்துறதுக்கு நாங்க ஏங்க போறோம்ன்றாங்க. அதான் இதான சரியான ஐயா கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு. கேட்டாரு. ஆ. ஐயா ஸ்டாலின் அவர்களே, மொத்தம் 41 வழக்கு என்று சொல்கிறீர்கள். ம், அந்த 30 நாங்க போட்ட வழக்கு. ம், அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதிமுக ஆட்சியில தான் முறைகேடு நடந்திருக்கு. ம். அதிமுக தான் தவறு செய்தது என்பது தானே அவர் சொல்லுகிறார். ஆமா. அப்புறம் ஏன் சார் அவசர அவசரமா போய் டாஸ்மாக்ல ரைடு நடத்துனது தப்புன்ட்டு போனீங்க நீதிமன்றத்துக்கு? நாங்க போலியே. இல்ல பொதுத்துறை